மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநில எல்லைக்குள்ள ஒரு ஆண்டு காலத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த பண மதிப்பு தான் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 2016-17 நிதியாண்டின்படி தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $207.8 பில்லியன். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வேளாண்மை துறையினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னா 8%, தொழில்துறையினுடைய பங்களிப்பு 28%, பணிகள் துறையினுடைய பங்களிப்பு 24%. எந்த துறை அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னா வேளாண்மை துறை தான் அதிகமான வேலை வாய்ப்பு தருது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2200. இது இந்திய சராசரி அளவை விட எத்தனை மடங்கு அதிகம்னா 1.75 மடங்கு அதிகம். இது பணத்துல 2017-18 கணக்கெடுப்பின்படி ரூபாயில எவ்வளோ தனிநபர் வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,88,500 ரூபாய். தமிழ்நாடுனுடைய தனிநபர் வருமானம் டாலர்ல பாத்தீங்கன்னா $2200. இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் டாலர்ல பாத்தீங்கன்னா $1670. தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அதிகமாக தான் இருக்கு. 2015-16 கணக்கெடுப்பின்படி பாருங்க, ரூபாயில ஃபர்ஸ்ட் 15 அப்படியே வந்துடும், அந்த 16 கணக்கெடுப்புன்றது 16 நம்பரும் அப்படியே வந்துடும், 15-16 அதுக்கடுத்து 17 திருப்பி போட்டா 71, நடுவில் 71 வருது பாருங்க. ஸோ இந்த வேல்யூ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம். ஸோ அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு மேப்பை ஞாபகம் வச்சுட்டு தமிழ்நாட்டில இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சேர்ற மாதிரி இருக்கும். வரலாற்று ரீதியாக தமிழகம் பாத்தீங்கன்னா வேளாண் மாநிலம் ஆகும். தற்போது தமிழகத்துல எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குன்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கு. தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதலிடம். பழங்கள் உற்பத்தியில 3வது இடம். இந்தியாவின் நெல் உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடம். நெல் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது யாருன்னா மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டுல நெல்லாலான சாப்பாடை 2 வேளை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்துல ஒரே வேளை தான் சாப்பிடுவாங்க. அரிசியாலான சாப்பாட்டை மேற்கு வங்காளத்துல ஒரே வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்போ நெல் உற்பத்தியில மேற்கு வங்கம் முதலிடம். வாழை தேங்காய் உற்பத்தியில தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதல் இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு வாழை கொடுப்பாங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரப்பர் 2 ரப்பர் முதல் 2 எடுத்து பாருங்க, இரண் வருது, 2க்கும் இரண் தான் வரும். அப்போ ரப்பர் உற்பத்தி என்ன 2வது. மிளகு 3 ரைமிங். கரும்பு அண்ணா 4வது இடம். கரும்பு பொங்கலுக்கு கண்டிப்பா 4 கரும்பு வாங்குவாங்க எல்லாரும். அப்போ 4வது இடம். அடுத்து ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகிய உற்பத்தியில தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதல் இடத்துல இருக்கு. நெய், தேங்காய் ஆகியவற்றில் 2வது இடத்திலும், கரும்பு, சூரியகாந்தி, சோளம் ஆகியவற்றில் 3வது இடத்துலையும் இருக்கு. மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி 1வது இடம். உற்பத்தி திறன்ல தேங்காய், நெய்யும் பாத்தீங்கன்னா 2வது இடம். கரும்பு, சூரியகாந்தி, சோளம் 3வது இடம். திடமான தானியங்கள்ல 4வது இடம். மொத்த தானியங்கள்ல 8வது இடத்துல இருக்கு. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எதுன்னா சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகரம் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனை தொழிற்பூங்காக்கள் இருக்குன்னா 110 தொழிற்பூங்காக்கள் இருக்கு. இந்த தொழிற்பூங்காக்கள் 110 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தொழிற்பூங்காக்கள் எல்லாம் ஷிஃப்ட் பேஸ் டைம் எல்லாம் இருக்கும் இல்லையா. 1 மணிக்கு போனா நைட்டு 10 மணி. அப்பா நிறைய ஃபாரின் டைமுக்கு வேலை பார்ப்பாங்க. அப்போ மதியம் 1 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் தொழிற்பூங்காக்கள்ல வேலை பார்த்தா
1 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. 1-1-10 ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல எந்த இடம் பன்னாட்டு அளவுல கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது எதுன்னா கரூர். கரூர் வந்து தென்னிந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பு கொடுக்குதுன்னா 80%. தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் வந்து எங்க இருக்குன்னா கரூர்ல வந்து இருக்கு. இதனுடைய சிறப்பு என்னன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களில் ஒன்றுதான் வந்து தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம். எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா சேலம். எந்த இடத்துல பெரிய அளவிலான ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து செயல்படுதுன்னா சேலம். கனிம செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் எது தமிழகத்துலன்னா சேலம். சிவகாசி வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சுத்தொழில், பட்டாசு நிறுவனங்கள், தீப்பெட்டி தயாரிக்கிறது. சிவகாசியில இருந்து இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில சிவகாசி எத்தனை சதவீதம் பங்களிப்பு தருதுன்னா 90%. தமிழகத்தின் நுழைவாயில் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருந்தாங்க, பாத்துக்கோங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுன்னா தூத்துக்குடி. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கக்கூடியது எதுன்னா சென்னை. மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ராணிப்பேட்டை தோல், ஆம்பூர் தோல், வாணியம்பாடி தோல், சேலம் வந்து விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. ஸோ மரவள்ளி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை ஜவ்வரிசின்னு கொடுத்தாலும் சேலம் தான் வரும். சங்ககிரி வந்து பார்த்தீங்கன்னா லாரி கலர் தொகுதி. திருச்செங்கோடு வந்து ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு வந்து ஆழ்துளையிடும் பணிகள். நாமக்கல் வந்து போக்குவரத்து கோழிப்பண்ணை. நம்ம ஊரை சேர்ந்த மக்கள் வந்து கோழி வாங்கணும்னா போக்குவரத்து வசதி வந்து வேணும். கரூர் வந்து வாகன புனைபவர் விசைத்தறி. ஈரோடு வந்து விசைத்தறி, மஞ்சள். கோயம்புத்தூர் வந்து நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். திருப்பூர் வந்து பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் வந்து பருத்தி, அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசி வந்து தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். இந்தியாவின் நூல் கிண்ணம் எதுன்னா தமிழ்நாடு. இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாக வந்து எந்த மாநிலம் விளங்குதுன்னா தமிழ்நாடு. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41%. ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம் இந்த பேஜ். பின்னல் ஆடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா திருப்பூர். தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தை எதுன்னா ஈரோடு மாவட்டம். திரைச்சிலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை விரிப்புகள், கழிவறை விரிப்புகள், மேசை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் ஏற்றுமதியில முதலிடத்துல வந்து வகிக்குது. ஒவ்வொரு வருஷமும் பன்னாட்டு தொழில் பொருட்கள் கண்காட்சி வந்து எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை. பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி வந்து எங்க நடைபெறுது? சென்னையில வந்து நடைபெறுது. பல பன்னாட்டு மற்றும் தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக எந்த நகரம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சென்னையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எதுன்னா சென்னை. சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல வந்து இருக்கு. முதல் இடத்துல ஆந்திர பிரதேசமும் 2வது இடத்துல ராஜஸ்தானும் வந்து இருக்கு. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 35 அலகோட ஆந்திரா வந்து முதலிடமும் 21 அலகுடன் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துலயும் வந்து இருக்கு. பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான் என்ற அழைத்த நகரம் எதுன்னா சிவகாசி நகரம். இந்திய பட்டாசு உற்பத்தியில 80% வந்து சிவகாசி வந்து தருது. அச்சுத்துறை பிரிவுகள்ல சிவகாசி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பங்களிப்பு செய்யறாங்கன்னா 60%. தீப்பெட்டியில வந்து சிவகாசியினுடைய பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்திய அளவுல 90%. உலக அளவில் மின்பொருட்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய ஒன்று எதுன்னா பெல் நிறுவனங்கள் எங்கெங்க இருக்குன்னா திருச்சிலையும் ராணிப்பேட்டையிலும் வந்து இருக்கு. தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் வந்து எங்க இருக்குன்னா கரூர்ல இருக்கு. உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் எது? உலக அளவுல உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் எதுன்னா தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம், கரூர்ல இருக்கக்கூடியது.
தமிழ்நாட்டுல எஃகு உருக்காலை நிறுவனம் செயல் வந்து எங்க அமைச்சிருக்காங்கன்னா சேலம். பம்ப் சிட்டி அப்படின்னு எதை அழைக்கிறாங்க? பம்ப் சிட்டி அல்லது காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா கோயம்புத்தூர். மாவு அரைப்பான் எந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை வந்து எந்த நகரம் வந்து பெற்றிருக்குன்னா கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. மாநிலத்தின் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது தூத்துக்குடி. ஸோ ஆப்ஷன்ல வந்து சென்னை இருந்தா சென்னை போடுங்க. இந்திய உப்பு உற்பத்தியில தூத்துக்குடியினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னா 30%. தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தியில தூத்துக்குடியினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னா 70%. எந்த சட்டத்தின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2006ஆம் ஆண்டு சட்டத்தின் படி. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதலிடத்துல வந்து இருக்கு. எவ்வளவு சதவீதத்தோடன்னா 15%. அடுத்து வந்து ஆற்றல். இது வந்து செப்பரேட் வீடியோவா பார்ட் 3ல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.